மற்ற கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது டிவி கேக்கு ஒரு கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. சோ டிவி கொள்கையா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொள்கைன்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்தாம இருக்கிறது தான் அவருடைய கொள்கை. அவரு எல்லாருக்குமான ஒரு தலைவருங்க. அவரு தமிழ் தேசியமும் வேணும்ன்றாரு, திராவிடமும் வேணும்ன்றாரு. என்ன தப்பு? ஒரு ராணுவ வீரன் கிட்ட போய் நீ தமிழை பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல, திராவிடம் பேசினா போதும். இந்தியா, நான் ஒரு இந்தியன், அவ்வளவுதான். ஆவான் எந்த ராணுவ வீரனாவது முஸ்லிம் வீரனு தமிழ் வீரன் அப்படியா சொல்லிருக்கோம்? நம்ம இந்திய ராணுவ வீரன், சிப்பாய், படை வீரன், போர் வீரன், இப்படிதானே பேசிருக்கோம். சோ விஜய் இந்த கருத்தை சொல்றதுல என்ன தப்பு? என் மொழிக்கும் இனத்துக்கும் ஒரு விஷயம் வந்து நெருக்குதுன்னா அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்றாரு. இதை விட என்னங்க ஒரு நல்ல தலைவரை உருவாக்குறதுக்கு அவருக்கு? எப்பவுமே மக்கள் அடிச்சுக்கிறது, தலைவர்கள் வேடிக்கை பாக்குறதுமா இருக்கு. இப்ப தலைவர்கள் அடிச்சுக்கிறாங்க, மக்கள் வந்து தீர்ப்பு கொடுக்கற இடத்துல இருக்காங்க. சோ நாங்க ரொம்ப சந்தோஷமான இடத்துல இருக்கோம். இதுதான் உண்மையான அரசியல். அடிச்சு மோதிட்டு ஒருத்தர் நல்லது செய்ய வரும்போது அவங்கள நீங்க எதிர்க்கிறது, இதெல்லாம் நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம். நாங்க எல்லாம் எங்களுடைய 60 கேமரா 70 கேமரா தான் பிக் பாஸ்ல பாத்துருப்பீங்க. இங்க கோடிக்கணக்கான கேமராஸ் பாத்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா சரியான தீர்ப்பு இந்த எலெக்ஷன்ல கொடுப்பாங்க. நாங்க எங்களுடைய ஓட்டு எங்க உரிமை. இது வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எனக்கு 45 வயசை நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இது வரைக்கும் வந்து யாருமே வந்து ஐயோ எனக்கு ஓட்டர் லிஸ்ட் இன்னும் வரல, என் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வரல, எனக்கு ஓட்டர் ஐடி வரல அப்படின்னு கவலைப்பட்டு நான் இந்த காதுல கேட்டதே கிடையாது. எனக்கு இன்னும் ஓட்டர் ஐடி வரல, வந்தாதான் நான் ஓட்டு போடுவேன்னு சொன்ன ஜனங்களை எனக்கு எப்ப ஓட்டு போட எனக்கு உரிமை கிடைக்கும்னு சொல்லி மக்களை பேச வைக்கிறான் பாருங்க ஒரு தலைவன். ஏன் அவர் வந்து அந்த கண்டிப்பா நல்லது தானே. எப்ப நான் இது நம்ம உரிமை, இது நம்ம கடமைன்னு ஒருத்தன் புரிய வைக்கிறானோ, இவன் ஒரு நல்ல லீடரா வர்றதுல மக்களுக்கு ஆட்சேபனை இருந்த போது மாற்று கட்சியினருக்கு ஆட்சேபனை இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம இந்திய தேசத்தை வரைக்கும் பொறுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு.